ஜூஸியான ரொம்ப டேஸ்டியான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பச்சரிசி மாவு இருந்ததுன்னா இது சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும்போது சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின மாவு இல்லை வீட்டில் இருக்க இடியாப்ப மாவு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. கைவிடாமல் கலந்துட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். நல்லா கலந்துட்டு திக்காயிட்டு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் இது சீக்கிரமாக ஆறும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் மாற்றி வச்சிருங்க. ஓகே, இப்போ இது நல்லா ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம பிசைறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு ஒரு சப்பாத்தி மாவு போல் இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம இந்த மாவு கூட தேங்காய் துருவல் அதுக்கப்புறமா சர்க்கரைலாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம பால் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் துருவல் நான் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் யூஸ் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதுலேருந்து சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிட்டு சைடில் வச்சுருங்க. ரொம்ப பெரிய சைஸாக உருட்டிட வேண்டாம். ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் நம்ம உருண்டை செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், உருண்டைகள் தயாராக இருக்குது. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு வரும்போது கொழுக்கட்டைகளை உள்ளே சேர்த்துருங்க. நம்ம ஏற்கனவே மாவை நல்லா வேக வச்சுட்டு தான் உருண்டை பிடிச்சிருக்கோம். அதனால் இது தண்ணியில் போட்டதும் கரைஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது நீங்கள் பயம் இல்லாமல் பண்ண முடியும். தண்ணியில் போட்டதும் கரைஞ்சி போயிருமான்ட்டு. அதே போல் கொழுக்கட்டைகளை தண்ணியில் சேர்த்ததும் நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. லேசாக அந்த கடாயை தான் இந்த மாதிரி நம்ம அசைச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். கொழுக்கட்டைகள் உடையாமல் நல்ல சாஃப்டான ஜூஸியான கொழுக்கட்டைகள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், மறுபடிக்கும் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதிச்சு வரும்போது 1/2 லிட்டர் அளவுக்கு கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கணும். நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி தண்ணியில் தான் அந்த கொழுக்கட்டைகளை வேக வைக்கிறோம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மல் பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். தேங்காய் பாலில் பண்ணும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். இல்லைன்னா திரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பால் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பவுலில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா கரைச்சாச்சு. இப்போ இது இந்த கொழுக்கட்டையோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது எதுக்காக பண்ணுறோன்னா அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும். அந்த பால் கொஞ்சம் தண்ணியாக தானே இருக்குது. நம்ம ஏற்கனவே தண்ணியில் தான் கொழுக்கட்டைகளை வேக வச்சுருக்கோம். அப்போ பாலும் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அது நல்ல கெட்டியான தன்மைக்கு ஒரு க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வரணுன்றதுக்காக தான்
நம்ம அரிசி மாவில் தண்ணி கரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பால் வந்து நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் சுட சுட ஈவினிங் டைமில் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நல்ல மதிய நேரத்தில் சாப்பிட்றீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட இதை சர்வ் பண்ணலாம். ஓகே, நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம தேங்காய் பூலாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இந்த கொழுக்கட்டைகள் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.